குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் சரி பண்ணி ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடுது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 24/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள், அமாவாசை இன்று காலை 2 மணி வரைக்குமே அமாவாசை இருக்குது. அதற்கு பிறகு புனர்பூசம். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த யோகம், ஆடி அமாவாசை, திருமாவிருஞ்சோலை கள்ளழகர் தங்க கருட வாகனத்தில் பவனி, ஸ்ரீ கருடாசாமிக்கு பூக்களால் அலங்காரம். இன்னைக்கு என்ன, ஆடி அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் குலதெய்வ கோவிலில் ஆடி அமாவாசை தான். லீவ் இல்லைங்கிறதுனால போகலை. அது இல்லாத நமக்கு அந்த இது குலதெய்வ கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் வழிபாடு ஒருத்தர் மாலிபட்ச அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் கும்பிடுவாங்க. மாதம் அமாவாசையில் கும்பிட்றது நல்லது அவர்களை நினைத்து. இப்போ ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஐயர் அவர்கள் கோயில் நீர்நிலைகளில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட நீங்கள் செய்யலாம். நான் நேற்றே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தர்ப்பப்புல், கருப்பு எல், தாம்பாளம், தண்ணீர் இருந்தால் போதும். அவர்களை நினைத்து ஒரு இது பண்ணுங்கள். அதற்கு பிறகு இப்போ அடையல் போட்டு சாப்பாடு கும்பிட்றதா இருந்தாலும் கொடுங்க. தெய்வத்துக்கு வைக்கும்போது சாமி ரூமில் வச்சுருங்க. முன்னோர்களுக்கு வைக்கும்போது ஹாலில் வச்சுருங்க. இந்த மாதிரி 2 படையல் போட்டு இது பண்ணுங்கள். இதுதான் ஆடி அமாவாசையினோட ரொம்ப சிறப்பான ஒரு இது. சூரிய உதயம் 6:1, கடக நாளிகை 4:2, திதி அமாவாசை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. கீழே விழுங்கள், ஆனால் எழுந்து விடுங்கள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை இன்னைக்கு ஒரு தடவை தான் இருக்குது. 10:45 to 11:45. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் பிரம்மை, ரிஷபம் ஊக்கம், மிதுனம் ஆர்வம், கடகம் பயம், சிம்மம் பரிவு, கன்னி பாசம், துலாம் உதவி, விருச்சிகம் செலவு, தனுசு வரவு, மகரம் உறுதி, கும்பம் வெற்றி, மீனம் பக்தி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம், கடகம், விருச்சிகம். இந்த ராசிகள் கவனமாக இருங்கள். மற்ற ராசிக்காரங்கள் ஒரு இதாக இருக்கும். இன்றைய கிரக நிலவரம். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு இஷ்டி காலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தண்டியலிலும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் யானை வாகனத்திலும் திருவீதி உலா. சங்கரன் கோமதி அம்மன் கோவில் தங்கப்பாவாடை தரிசனம். இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டாம். ஒருவருடைய நடத்தையை நண்பர்களை போல் விரோதிகளையும் உருவாக்குகிறது. என்னமோ சொல்றாங்க, சரியா தெரியல. வீரம் உடலின் ஆற்றலம் அல்ல, உள்ளத்தில். நம்ம உள்ளம்தான் அழகாக இருக்கணும். உடல் அழகை விட உள்ளம்தான் அழகாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய நாளே. சிவபெருமான் கோயிலுக்கு போய் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை குரு பகவானாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள கொடுங்க. ராகவேந்திரர் பெரியவா, சிவபெருமான், பார்வதி, சிவா, விஷ்ணு தீட்சை வாங்குறவங்க இருக்காங்க, குரு பெரியவா, ராகவேந்தர், சாய்பாபா, யாரை நீங்கள் குருவாக நினைக்கிறீர்களோ எந்த தெய்வம் அவர்களை இன்று வணங்குங்கள்.
சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை வாங்கிக்கோ. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்க. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பேறும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஆடி மாதம், ஆடி அமாவாசை, சர்வ அமாவாசை, பிண்ட பித்ரு குரு புஷ்யம். நாளைக்கு ஸ்ரீ சிரவண சுத்தம், பிரதிவாத பயங்கரம் அண்ணன் ஆண்டாள் திருவாடிப்பூரம் 28ஆம் நாள் ஜூலை 28 ஆடி 12 ஆடிப்பூரம். ஆண்டாளுக்கு வளையல் மாலை சாற்றி வளையல். இது நாக சதுர்த்தி, தூர்வா கணபதி விரதம், மாத சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. அதற்கு பிறகு நாகப்பஞ்சமி, பனி கௌரவி விரதம், கருட பஞ்சமி அதற்கு அடுத்த நாள். ஓகே, இன்னைக்கு நம்ம குரு பகவானே சரணம், குரு பகவானே சரணம். ஒரு ஜாதகத்தில் குரு எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு பார்த்து விட்டால் கோடி நன்மைதான். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. 5, 7, 9 பார்வைக்குடையவர் குரு பகவான். அனைத்து நவகிரகங்களிலே சாந்த ஸ்வரூபமாக இருப்பவர் பிராமணர். அவர்கள் நமது குரு பகவான் அவர்கள் ரொம்ப சாந்தமாக இருப்பார். அவருக்கு இந்த குறுக்கு புத்தி அந்த இது அது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இவரை தேவகுருன்னு சொல்லுவாங்க, சுக்கிரனை அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பகவானுடைய வழிபாடு இன்று எடுத்துக்கொள்ளுவது அவசியம் நல்லது. குரு பகவானே சரணம். இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். 6 மணிக்கு மேலே அதையும் செய்யலாம். குரு பகவானே சரணம், குரு பகவானே சரணம். குரு லக்னத்தில் குரு இருந்தால் கல்வி கேள்விகளில் திறமையாக இருப்பர். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம் வலுப்பெறும். கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம் வலுப்பெறும். தீர்க்கமான ஆயுள், ரொம்ப நிம்மதி அடைவர். பூர்வ புண்ணியத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வ புண்ணியம் தாத்தா பாட்டி வகையில் எல்லா சொத்துக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கணவனால் மனைவிக்கு நன்மை, மனைவியால் கணவனுக்கு நன்மை. 9ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது அது தந்தையார் ஸ்தானம். அப்போ தந்தையாரினால் நமக்கு நல்ல ஒரு பணவரவு, நல்ல இது ஏற்படும் தந்தையாரினால். 2இல் குரு இருந்தால் வாக்குப்பளிதம் உண்டு, சுகவாழ்வு, கல்விகளில் தேர்ச்சி உண்டு. 16, 27, 30 வயதுகளில் செல்வாக்கு நிறையாக உருவாகும்.
3ல் குரு சிக்கனம் மிகுந்தவர். 4ல் குரு கால்நடையால் சிறப்பு ஏற்படும் வசதியான வாழ்வு வாழ்வார். 5ல் குரு நீதி நெறி துணிச்சல் மிக்கவர். 6ல் குரு வழக்கமான சம்பந்தமான விவகாரங்களில் பூரண வெற்றி பெறுவர். 7ல் குரு உயர்ந்த நோக்கங்கள் லட்சியங்கள் உடையவர். 8ல் குரு தீர்க்கமான ஆயுள் உண்டு. 9ல் குரு இசைஞானம் மிக்கவர் செல்வந்தர். 10ல் குரு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி. 11ல் குரு செயலில் துணிவு தைரியம் ஆற்றல் மிக்கவர். 12ல் குரு கணித சாஸ்திரம் உண்டு நற்பெயர் கிடைப்பது. 12ல் குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால குரு பகவானே சரணம், குரு பகவானே சரணம். ஆடி மாதம் போய் குலதெய்வத்தை நம்ம வீட்டில் முன்னோர் வழிபாடு, அவர்களை நினைத்த போதும் நானும் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பாட்டி, அத்தை, என் கூட பிறந்த தம்பி, என் தங்கச்சி, அண்ணா, இவங்களை எல்லாம் நான் நினைவு கூர்றேன். எல்லாருமே மாமனார் வீட்டு சைடு எல்லாருமே கணவர்கள் எல்லாத்தையுமே நான் நினைத்து நினைவு கூற வேண்டியது இன்று. மாமனார், தாத்தா, பாட்டி அனைவரையும் இன்று நினைவு கூறுவது மிக மிக சிறப்பு. நம்மளோட கஷ்டங்கள் கடன் இந்த கடன்கள் இருந்தாலே போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி உங்களால் முடிந்தால் முன்னோர்கள் நிலையத்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு பொட்டணம் சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க. சாப்பாடாக ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்